இங்கே என்னன்னா இந்த கோவிலோட அதாவது இது வந்து பார்த்தீங்கன்னா 500-600 வருஷம் பழமை வாய்ந்த கோவில் இது. ப்ளஸ் வந்து இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலம். ஓகேண்ணா. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் அரியும் சிவனும் ஒரே நோக்கத்தை கணக்கு வச்சு பெருமாளும் இங்கே ப்ரெசர் பண்ணி வச்சிருக்குது. பழைய மூலவர் வந்து இவர் 800-700 வருஷமாக இவர் இருந்தது. பராமரிப்பு இல்லாமல் அப்படியே இதாக இருந்தது. திரும்ப இப்போ அவங்க சித்தா டாக்டர் ஒருத்தர் அவர் பராமரிப்பு எடுத்து கோயில் ஃபுல்லாக புறநமைச்சு பழைய காலத்தில் எப்படி இருந்தோ சுண்ணாம்பு இந்த கடுக்கா இந்த மூலிகை பொருளில் இது பண்ணுதோ அதே சேம் அதாலே இருக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அதேமாரி ஃபுல்லாக இது பழைய கோவில் இது மட்டும்தான். இப்போ பிரம்மாள் கோவில் இருக்கிறது உள்ள சித்தர் மண்டலம்லாம் இப்போ புதுசாக கட்டினது. புதுசாக பழைய கோவில். ஆமாம், அந்த பழைய கோவில் பழைய மாறாமல் பழம்பு மாறாமல் அதே பாரம்பரியம் மாறாமல் அதை இப்போ புதுப்பிச்சுருக்காங்க. இப்போ 27 மறுபடியும் கும்பாபிஷேகம். 27 அப்போ இதே போல தான் அடுத்த மாதம் 27 அடுத்த வருஷம் 2027. இப்போ 26 ஆரம்பிச்சு இல்லையா, 2027 முடிஞ்சோடனே கும்பாபிஷேகம். ஓகே. எந்த மந்த்னா இருக்கும் அது? இல்லை, அது இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு முறை பண்ணுவோம் இல்லையா. ஆமாம். இப்போ இது புராணம் வச்சு 12வது வருஷம் பூர்த்தி ஆகும் 27. அதுக்கப்புறம் டேட் முடிவு பண்ணி அப்புறம் என்ன வேலைப்பாடுகள்லாம் எவ்வளோ இருக்குது எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டேட் வைப்பாங்க. ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. அதேமாரி இங்கே பிரதோஷம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் பெருமாளுக்கும் ஒரே நேரத்தில் தீபாவளி நடக்கும். பிரதோஷம் அன்னைக்கு சேம் டைமில் இங்கேருந்து உற்சவர் அலங்காரம் பண்ணி வெளியே வீடியோட போய் வந்தோடனே உள்ளே வரும்போது பெருமாளை நிற்க வச்சு 2 பேருக்கு ஒரே நேரம் தீபாவளி நடக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ராகுக்கு எது பரிகாரம் சொன்னால் கல்யாணம் இது பரிகாரம், குழந்தை இல்லாதவங்களும் நிறைய வந்து பரிகாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இங்கே வந்து கால பைரவருக்கு வந்து மாதம் தேய்பிரை அஷ்டமிக்கு யாகம் வளர்த்தி பூஜை உண்டு, ஹோமம் வளர்த்தி பூஜை உண்டு. ப்ளஸ் வந்து அதேமாரி நடராஜருக்கு அங்கே சிதம்பரத்தில் எப்படி 6 கால அபிஷேகமோ அதே சேம் இங்கே வந்து நடராஜருக்கு 6 கால அபிஷேகம் உண்டு. அதில் 2 வந்து பெருசாக பண்ணுவாங்க. ஆருத்ரா தரிசனமும் ஆணி திருமஞ்சனமும் நடராஜருக்கு பெருசாக பண்ணுவாங்க. ப்ளஸ் அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா அம்மனுக்கு ஆடி போடுறதுக்கு வந்து வளைகாப்பு பண்ணுவாங்க. அந்த வளைகாப்பு பண்ணும்போது அந்த மடியில் வந்து பச்சை பயிறு வச்சு கட்டி கொடுப்போம். அந்த பச்சை பயிறு குழந்தை இல்லாதவங்க ஃபஸ்ட்டு வாங்கி சாப்பிட்றவங்க உடனே இப்போ ரீசெண்டாக போன வருஷம் வந்து ஒருத்தவங்க 5-6 வருஷமாக குழந்தை இல்லைன்னு சொல்லி இது பண்ணாங்க. அன்றைக்கி உபயம் அவங்க தான் செஞ்சு வாங்கி சாப்பிட்டு 48 நாளே ட்வின்ஸ், ஒரு பொண்ணு ஒரு ஆண் நல்லபடியாக பிறந்து இப்போ திரும்ப இது 1.5 வயசு ஆயிடுச்சு. அவங்க வந்து எல்லா பூஜையும் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல் ஆண்டாள் திருக்கல்யாணம் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆணி இது மார்கழி 27ஆம் தேதி நடக்கும். கூடாரவல்லின்னு சொல்லுவாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் உருட்டி ஏலம் விடுவோம். அந்த தேங்காய் அதேமாதிரினா கல்யாணம் ஆகும் குழந்தை இல்லாதவங்கெல்லாம் இது பண்ணாங்கன்னா உடனே கோயில் ஆரம்பிச்சிருந்தாங்க. இப்போ 12 வருஷமாக ஒருத்தவங்க ஒரே குடும்பத்திலே டெய்லியில் வாங்கிட்டே இருக்காங்க. அவங்க கல்யாணத்துக்கு வாங்கினாங்க, அப்புறம் குழந்தைக்கு வாங்கினாங்க. ஆமாம், தொடர்ச்சியாக ஒரு தேங்காய் அவங்க கண்டிப்பாக ஏலம் எடுத்துடுறாங்க. தொடர்ச்சியாக ஒரே குடும்பத்தில் இந்த 11 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. சந்தோஷம். ஆமாம். அதேமாரி பெருமாளுக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 5 சனிக்கிழமையும் சிறப்பு. அங்கே திருப்பதியில் எப்படி நடக்கும் அதேமாரி நடக்கும். 3வது சனிக்கிழமை நம்ம திருப்பதியில் எப்படி லட்டு மேக்கிங் பண்ணுறாங்களோ பியூர் பாலில் தான் ஜீராக்கா இருக்கும். பியூர் பாலில் தான் வந்து அந்த பூந்தி போட்டு இது பண்ணுறதும் பூந்தி போட்டு எடுக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா நெய் தான். அங்கே எப்படி மேக்கிங்கோ அதே சேம் அந்த 3வது சனிக்கிழமை அந்த லட்டு பிரசாதம். ஆமாம். அப்புறம் வந்து பெருமாளுக்கு இங்கே வந்து வைகுண்ட ஏகாதசி உண்டு. ஆமாம். வைகுண்ட ஏகாதசி பெருமாள் கோவிலில் எப்படி பண்ணுறாங்களோ அதேமாரி இங்கே வாசல் இங்கே ரெடி பண்ணி அங்கே சிறப்பாக உண்டு. அதுமாரி மாளிகை சொர்க்கவாசல் திறக்கிறது உண்டு. அதேமாரி முருகருக்கு வந்து சஷ்டி நடக்கும். சஷ்டி நடக்கும்போது 6 நாள் இங்கே உபயம் இருக்குது. 6 நாள் வந்து சூரசம்மாரம் முடிஞ்சு மறுநாள் வந்து திருக்கல்யாணமும் இங்கே சிறப்பாக உண்டு. சுவாமிக்கு திருக்கல்யாணம் பங்குனி உத்திரம் திருவண்ணாமலையில் எப்படி பண்ணுறாங்களோ அன்றைக்கு அதே நட்சத்திரம் சுவாமிக்கு வந்து பங்குனி உத்திரம் பண்ண மாட்டாங்க. பங்குனி உத்திரம் வர பங்குனி மாதம் வர அஸ்வினி நட்சத்திரம் தான் பண்ணுவாங்க. திருவண்ணாமலை அப்படி தான் பண்ணுறது. அன்னைக்கு எப்படி நடத்துமோ ஆனால் பங்குனி உத்திரம் அன்றைக்கி இங்கே வராது. ஒரு நாள் முன்னாடி வரும், ஒரு நாள் பின்னாடி வரும். இல்லை அன்றைக்கி பங்குனி உத்திரம் நினைக்க கூட ஒரு டைமில் வரும். அயக்கிரிவர் பார்த்தோம் நாங்கள் பெருமாளையத்தில். ஆமாம், அயக்கிரியர் உண்டு, தன்வந்திரி உண்டு, பின்னாடி லட்சுமி நரசிம்மர் உண்டு, சக்கரத்தாளர் உண்டு. லட்சுமி நரசிம்மருக்கு சுவாதி நட்சத்திரம் அன்னைக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் உண்டு. அயக்கிரியவர் இங்கே வந்து சிறப்பு அப்படின்னா 10வது 12வதுக்கு வந்து ஸ்கூல் பசங்க எக்ஸாம் டைம் கிட்டத்தில் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணி இப்போ 12th எக்ஸாமுக்கு ஏலக்காமால அபிஷேகம் திருமணம் முடிஞ்சு இந்த பெண்ணு இந்த இதெல்லாம் வச்சு வச்சு படைச்சி கோயில் சார்பாகவே கொடுப்போம். இது இல்லாமல் அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் எடுத்து வச்சு படைச்சி எடுத்துகிட்டு போவாங்க. அதேமாரி தன்வந்திரிக்கும் இங்கே இந்த உடல் உரிய நோய் பிரச்சனைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கும் அவங்கவுங்க யார் பிரார்த்தனையும்
அவங்களும் வந்து இது அபிஷேகம் பண்ணுவாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை தான் பண்ணுவோம். சனிக்கிழமை. பெருமாளுக்கு மட்டும் சனிக்கிழமை மட்டும் திருமஞ்சனம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேஷ கணபதி, அண்ணாமலையாருக்கு, அருணாச்சலேஸ்வரர், அபித பூஜைலாமலுக்கும் டெய்லி அபிஷேகம். இவங்க 4 நந்திக்கு இவங்க 4 பேருக்கும் டெய்லி நடக்கும். அதே போல் சுற்று பிரகார கோயிலெலாம் வந்து அன்னன்னைக்கு அண்ணன் சுவாமிக்கு, இப்போ திங்கட்கிழமையாக சுவாமிக்கு காலை சோமவார பூஜை நடக்கும். செவ்வாய்க்கிழமை வந்து ராகு காலத்தில் இந்த டைமில் பண்ணோம். ஆனால் கூட்டம் வராதனால முருகருக்கும் பண்ணுறதுனால செவ்வாய்க்கிழமை வந்து துர்க்கைக்கும் முருகருக்கும் அபிஷேகம் பண்ணும். அப்புறம் புதன்கிழமை எதனா விசேஷம் இருந்தால் இல்லைன்னா விசேஷம் இது பண்ணும். அதேமாரி வியாழக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா குரு பகவானுக்கு, பிரம்மாவுக்கு, லிங்கோத்பவருக்கு சுத்து கோயிலாக அவங்க 3 பேருக்கும் வியாழக்கிழமை நடக்கும். வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா ராகு கால பூஜை வந்து துர்க்கைக்கும் காலபைரவருக்கும் வாரம் அபிஷேகம் நடக்கும். அதே போல் சனிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம், பின்னாடி இருக்க வேணுகோபால சுவாமி, ஆஞ்சநேயர், இவங்களுக்கெல்லாம் வந்து சனிக்கிழமை அபிஷேகம் நடக்கும். அதே போல் ஒரு இதுக்கும் மாற்றி இருக்கும். அப்புறம் பௌர்ணமி அன்னைக்கு சாயந்தரம் வந்து ஐயாவுக்கு அபிஷேகம் நடக்கும். இது இல்லாமல் காலையில் நித்திய பூஜை எப்பவும் நிற்காது, எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும். இது இல்லாமல் சாயந்தரம் ஐயாவுக்கும் சந்திர பகவானுக்கும் பௌர்ணமிக்கு அபிஷேகம் நடக்கும். அமாவாசைக்கு வந்து பார்த்திங்கன்னா அபித பூஜை நம்ம காலையில் அபிஷேகம் பண்ணாலும் சாயந்தரம் வந்து அது உபயதாரி யார் இருந்தாலும் இல்லை ரெகுலராக உபயதாரி ஒருத்தர் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்னது செலவோ அவங்க மாதம் அது பண்ணிகிட்டு இருக்காங்க. அதேமாரி ஒரு இதுக்கும் அதுமாரி 18 சித்தர்களுக்கு இங்கே சிறப்பு. 18 சித்தர்களுக்கும் அந்தந்த ராசி நட்சத்திர நாள் அன்னைக்கு அபிஷேகம் நடக்கும். இது இல்லாமல் பௌர்ணமிக்கு, பிரதோஷம், 15க்கு அதுக்கு அவருக்கும் மாற்றி அபிஷேகம் நடந்துகிட்டே இருக்கும். சிவராத்திரிக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா அங்கே திருவண்ணாமலை அதேமாரி இங்கே 6 கால பூஜை உண்டு. இல்லை 4 காலம் வந்து நடக்கும். ராகுகேது பயிற்சி சொன்னீங்களா? ராகுகேது வந்து கல்யாண திருமண தடைக்காக பண்ணுறது. நவகிரகத்தில் இருக்கிற ராகுகேதுக்கு பண்ணுவோம். அது வந்து சனிக்கிழமை மட்டும் தான் பண்ணுவீங்களா இல்லை? இல்லை, அது அவங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு எப்படி செய்ய சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாரி பண்ணுவோம். அது அவங்களுடைய இது பொறுத்து. இது ஒரு ஆந்திராவில் ஒரு கோயில் இருக்குல்லண்ணா, ஆந்திரா வந்து காளஹஸ்தி இருக்கு. அது மாதிரி பஞ்சபூதத்தில் ஒரு தலம் அது. ஆமாம், முதல் தலம் நினைக்கிறேன். அங்கே ஒரு தலம் அங்கே நடக்கும். அங்கே எல்லாரும் எல்லாரையும் ஒன்றா உட்கார வச்சுருந்தாங்க. இங்கே அப்படி கிடையாது. இங்கே தனியாக இன்ஸ்டியூட்டாகவே அவங்களுக்கு உட்கார வச்சு அங்கே பண்ணுறதோடய சிறப்பாக இங்கே பண்ணி அனுப்புகிறோம். திரும்பவும் நிறையா பேர் வந்து கல்யாணம் வந்து எல்லாருமே இங்கே வந்து திரும்ப முதல் டைம் வந்தாலே இங்கே லோக்கலில் இருக்கவங்களே நான் இது வரைக்கும் வந்ததில்லைன்னு. ஆனால் வந்துட்டாங்கன்னா திரும்ப அவங்க அடுத்து பூஜைக்கு வந்துகிட்டே இருக்கோம். இங்கே வந்து இது வந்து இந்து அறநிலையத்துறையை சேர்ந்த கோயில். ஓகே, அவங்க இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்க கோயில். ஒரு கால பூஜை திட்டம் நடந்துகிட்டு இருக்குது. அதே போல் சிவராத்திரிக்கு 6 கால பூஜை சொன்னேன் இல்லைங்களா, அது வந்து இங்கே எப்படி நடக்கும்னா 4 காலம் உள்ள சுவாமிக்கு நடக்கும். இல்லை ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது சேஷ கணபதிக்கு, சுவாமிக்கு, நந்திக்கு, அம்பாளுக்கு இவங்க 4 பேருக்கும் ஃபஸ்ட்டு சாயந்தரம் 6 மணிக்கு ஆரம்பிச்சிடுவோம். அடுத்தது 2வது காலம் பண்ணுவோம். 3வது காலம் பண்ணதுக்கு முன்னாடி லிங்கோத்பவருக்கு முடிப்போம். 12 மணிக்கு முன்னாடி 11:30 3வது காலம் ஆரம்பிக்க முன்னாடி அது ஒரு காலமாக கணக்கு பண்ணி லிங்கோத்பவர் தியான மண்டல அந்த லிங்கத்துக்கு அவருக்கு பண்ணுவோம். அவருக்கு முடிச்சுட்டு வந்து கரெக்டாக நைட்டு 12 மணிக்கு உச்ச காலத்தில் லிங்கோத்பவருக்கு நடக்கும். லிங்கோத்பவருக்கு என்ன ஒரு சிறப்புனா அன்னைக்கு வெந்நீர் அபிஷேகம். சகல அபிஷேகம் பண்ணாலும் அன்னைக்கு வந்து வெந்நீர் அபிஷேகம் பண்ணி தாழம்பூ சாத்துவோம். இது அங்கே ஒரு சிறப்பு சிவராத்திரி அன்னைக்கு. அது முடிச்சுட்டு வந்து அப்படியே நல்ல நாளாகணும். கடைசி காலம் பண்ணும்போது உற்சவர் வச்ச அபிஷேகம் பண்ணி எல்லாம் முடிஞ்சவுடனே அப்புறம் விடிகாலம் ஆயிடுது இல்லையா, மறுநாள் கணக்கில் ஆயிடுது இல்லையா, அப்போ திரும்பவும் மறுபடியும் அம்பாளுக்கு, நந்திக்கு, சேஷ கணபதிக்கு, சண்டிகேஸ்வரர் மெயினாக பஞ்சபூதத்துக்கும் பஞ்சமூர்த்திக்கும் அப்படி அபிஷேகம் பண்ணி காலையில் சுவாமி வந்து உள்ளே இருக்க உற்சவர் அலங்காரம் பண்ணி வச்சுருவோம். 4ஆம் காலம் அபிஷேகம் முடிஞ்சோடனே சுவாமி வீதிகளை புறப்பாடு நடக்கும். ஓகேண்ணா, ரொம்ப நன்றிண்ணா.